இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். மாற்று வாழ்விடமோ அதே போல உங்க நிலத்துக்கு வந்து 3 மடங்கு விலை அமைச்சு கொடுக்குறேன். விலை அமைச்சா பொருண்டு வாங்கி தோன்னு சொல்றியா? பொருண்டு வாங்கி தோன்னு சொல்றா? எங்களுக்கு யாரும் நம்பிக்கை கிடையாது. எங்க வீட்டுல தான் நம்பிக்கை. எங்களுக்கு இந்த இடம் தான் வேணும். எங்கள் ஊரை விட்டு போக மாட்டோம். அப்படி போனால் எங்களை சாக வச்சுட்டு எடுத்துன்னு போய் வேறு போட்டுட்டோம். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா கட்சியுமே பண்ண வேண்டியதை எங்கள் தளபதி பண்ணுறாரு. நாங்கள் அவ்வளோ வைத்தியத்தில் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் குழந்தைங்க அழுது பாரு. எங்கள் குழந்தைங்க அழுது எங்களுக்கு எவ்வளோ வைத்தியத்தில் இருக்குது தெரியுமா? நாங்கள் அதை வச்சே எங்களுக்கு அவ்வளோ வேதனை. இந்த பிபி சுகருக்கு எனக்கு ரவணா இங்கே பீ செவுண்டு வந்தேன்னா கூட எங்கள் குழந்தைங்களுக்கு காப்பாற்றி கொடுத்துட்டு போகிறன்ற உயிரை கையில் பிடிச்சி வச்சுக்கிறேன். எங்கள் வீட்டு விட்டு நாங்கள் ஏன் போகிறோம்? முதலமைச்சர் கொடுப்பாரா? அவர் சொத்துக்கு இதை போய் ஏற்பட்டு அங்கே கட்டுறது எங்களை தான் சாவடித்துக்கு வந்துக்கிறாரா முதலமைச்சர்? எங்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிக்கின்னு முதலமைச்சரை உக்காந்துக்கின்னு எங்களை ஏமாத்துக்கு வந்துக்கிறாரா? என்னோட வழி எனக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. வேடிக்கை பார்க்குறவனுக்கு யாருக்குமே தெரியாது சார். மாநாடு பண்ணதுலேருந்தே தளபதினால எல்லாருக்கும் பயம்தான். நல்லது தானே பண்ணுறாரு, இது கெட்டது கிடையாது. இங்கே 4 ஏக்கரை வச்சுக்கிறேன், 2 ஏக்கரை வச்சுக்கிறேன், காக்காணி வச்சுக்கிறேன், அரக்காணி வச்சுக்கிறேன், வீடுக்கு அந்த மாதிரி வச்சுக்கிறோம். அந்த இடம் வருமா? நான் போராட்டத்தில் அமுச்சு கொடுப்பியா? அவ்வளோ ஆவாசம் வருது நைனா. நாங்கள் அவ்வளோ வைத்தியத்தில் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் குழந்தைங்க அழுது பாரு. எங்கள் குழந்தைங்க அழுது எங்களுக்கு எவ்வளோ வைத்தியத்தில் இருக்குது தெரியுமா? நாங்கள் அதை வச்சே எங்களுக்கு அவ்வளோ வேதனை. இந்த பிபி சுகருக்கு எனக்கு ரவணா இங்கே பீ செவுண்டு வந்தேன்னா கூட எங்கள் குழந்தைங்களுக்கு காப்பாற்றி கொடுத்துட்டு போகிறன்ற உயிரை கையில் பிடிச்சி வச்சுக்கிறேன். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுப்பா. எங்களுக்கு நம்பிக்கை காப்பாற்றாரு. இவ்வளோ நாள் யாரும் வந்து எங்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லலை. அந்த மாதிரிலாம் நாங்கள் போராடணும். நாங்கள் என்ன கொஞ்சமான சாமான் வச்சுக்கிறோம். நீ எங்கே கொடுமை எங்களுக்கு குப்பை தொட்டில் தலைப்பாரு. எங்கள் ஊர் ஆகுமா? எங்கள் ஊர் இந்த இடத்துல தேஞ்ச வை. இந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த இடத்துல போனால் முள்ளும் கல்லுங்குது. நாங்கள் எங்கே போய் வாழ்வோம்? இப்போ என்ன கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து மாற்று வாழ்விடம் அமைச்சு தரோம். அமிச்சு நான் கட்டி வச்சுக்கிற மாதிரி வீடு ஒரு கோடியில் 50 லட்சம் 75 லட்சம் 30 லட்சம் அதாவது சத்திக்கு தகுந்த மாதிரி அந்த கட்டி கொடுப்பியா? எனக்கு கட்டி கொடுப்பியா? உங்களுக்கு வந்து மாற்று வாழ்விடமோ அதே போல உங்க நிலத்துக்கு வந்து 3 மடங்கு விலை அமைச்சு கொடுக்குறேன். விலை அமைச்சா பொருண்டு வாங்கி தோன்னு சொல்றியா? பொருண்டு வாங்கி தோன்னு சொல்றா? எங்களுக்கு அந்த நம்பிச்சு அந்த இடம் எனக்கு வருமா? அந்த கைனியை இங்கே 4 ஏக்கரை வச்சுக்கிறேன், 2 ஏக்கரை வச்சுக்கிறேன், காக்காணி வச்சுக்கிறேன், அரக்காணி வச்சுக்கிறேன், வீடுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறோம். அந்த இடம் வருமா எனக்கு? நான் போராட்டத்தில் அமிச்சு கொடுப்பியா? கேரண்டி நில்லு கொடு. கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இப்போ உங்க பேர பசங்க பெருசாக போகும்போது ஏர்போர்ட்டு கண்டிப்பாக வரும். எங்கள் பேர பசங்க படிச்சுட்டு ஏர்போர்ட்டில் சோறு இல்லாதா ஏர்போர்ட்டில் பறந்துக்கினே போவோம், பறந்துக்கினே வந்து இங்கே இறங்குவான். குந்த தான் இடம் இல்லையா, அப்புறம் எங்கே பறந்துக்கின்னு போவான்? நீங்கள் எவ்வளோ நிலம் வச்சிருக்கீங்க? எங்களுக்கு இருக்குது ஒரு 8 ஏக்கரா. 8 ஏக்கரா. அது 5 பசங்க, 2 பிள்ளை, 3 பொண்ணு. எங்கள் 3 எல்லாருக்கும் பேரம் பேத்திலாம் பார்த்துட்டேன். பேத்தி வயிற்றுலாம் கூட பேத்தி பார்த்துட்டேன். நிறைய கட்சி தலைவர்கள் பார்த்துட்டு போயிருக்காங்களா? இன்னைக்கு விஜய் வந்திருக்காரு, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? இருக்குது, வருவார், எங்களை காப்பாற்றுவாருன்னு நம்பிக்கை இருக்குது. ஏனாபுரத்தை பூமியை விட்டு நாங்கள் போக மாட்டோம். எங்கள் புள்ள குழந்தைங்களாம் படிக்குது. அந்த படிப்பு விட்டு நாங்கள் நிறுத்திட்டு நாங்கள் அவன் எங்கே அனுப்பிச்சாலும் நாங்கள் போகிற மாதிரியே இல்லை. கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து மாற்று இடம் அமைச்சு தரோம். மாற்று இடம் கூட தேவையில்லை சார். எங்கள் சொத்து சுதந்திரம் எங்கள் மாமனார் சம்பாதிச்ச சொத்து எங்களுக்கு விட்டா போதும். அவன் கவர்மெண்ட்டில் எங்களுக்கு நிலம் விட்டாலும் தேவையில்லை. அவன் 4 மடங்கு 5 மடங்கு கொடுத்தாலும் எங்களுக்கு தேவையில்லை. நேற்று வந்து யாராச்சும் வந்து இந்த விழாவுக்கு போகக்கூடாது, யாராச்சும் போகக்கூடாது ஊருக்குள்ள சொன்னாங்களா? யாரும் சொல்லலை. ஆனால் விஜய் வராரு, பலாந்தண்ணிக்கு போகணும்னு சொன்னாங்க. நான் கிளம்பி வந்தோம். விஜய் வந்து எங்கள் ஊரை மூட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் ஊருக்கே வரேன்னுக்கிறாரு. கையெழுத்து கும்பிட்டாரு. நான் இருக்கிறேன், உங்களுக்கு எதிர் சத்து. நீங்கள் அதை பற்றி பால் மாறாதீங்க, நான் இருக்கிறேன். நிறைய பேர் அரசியல் கட்சி தலைவர் நிறைய தலைவர் வந்திருக்காங்க. இப்போ விஜய் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு? எங்களுக்கு நம்பிக்கை தான், அவர் எல்லாம் செய்வார். ஆமாம், எங்களுக்கு யாரும் நம்பிக்கை கிடையாது. எங்கள் விஜய் தான் நம்பிக்கை. எங்கள் ஊரை விட்டு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். எங்களால் போய் எந்த வேலையும் செய்ய முடியாது. விவசாயம் தவிர எங்களுக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது. விவசாயம் தான் நாங்கள் செய்வோம், வேறு எந்த வேலையும் செய்ய தெரியாது. விவசாயம் தான் பண்ணுறோம். கை நிற்குது, காடுக்குது, எங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போய் 1 மடங்கு கொடுத்துடுவாங்க, மடங்கு கொடுக்க மாட்டாங்க. எங்களால் முடியாது. இது மேல்பட்டு போய் நாங்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது. எங்களுக்கு இந்த இடம் தான் வேணும். எங்கள் ஊரை விட்டு போக மாட்டோம். அப்படி போனால் எங்களை சாக வச்சுட்டு எடுத்துன்னு போய் வேறு போட்டு கட்டோம். எங்களுக்கு வந்து விஜய் ஐயா எங்களுக்கு வந்து எங்களை ஆதரவு கொடுப்பாரு, எங்களை காப்பாற்றி விடுவாருன்னு ஒரு நம்பிக்கை. சொல்லுங்கள், இப்போ அரசு வந்து மாற்று இடம் அமைச்சு தரோம், உங்கள் நிலம் வேறு நிலம் கொடுக்குறோம், வேறு வீடு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் நம்ப மாட்டோம். எங்கள் வீட்டை விட்டு நாங்கள் ஏன் போகிறோம்? முதலமைச்சர் கொடுப்பாரா? அவர் சொத்துக்கு இதை போய் ஏற்பட்டு அங்கே கட்டுறது
எங்களை தான் சாவடித்துக்கு வந்துக்கிறாரா முதலமைச்சர். எங்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிக்கின்னு முதலமைச்சரை உக்காஞ்சிக்கின்னு எங்களை ஏமாத்துறதுக்கு வந்துக்கிறாரா. நிறைய கட்சி தலைவர் வந்து பார்க்குறாங்க. கட்சிக்காரன் வந்து பார்த்து கூட எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைப்பா. விஜய் வந்து பார்த்தா உங்க மேல நம்பிக்கை இருக்கா? விஜய் வந்து மாற்றிடுவார் நம்பிக்கை இருக்கா? நான் வந்து காப்பாற்றி விட்றேன். ஆனால் வந்து இவங்க வந்தவங்களாம் வந்து அரசியலில் இருந்துட்டு போனவங்க, அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இவர் வந்து அரசுக்கு இப்போ தான் வரப்போகிறாரு, அதனால் நாங்கள் இவரை நம்பி இருக்கிறோம். இந்த விழாவுக்கு வரக்கூடாது அவங்க யாராவது தடுத்தாங்களா? ஏதாச்சும் ஊருக்குள்ள வந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறதா கேள்விப்பட்டோம். அப்போல்லாம் ஏதாச்சும் இருந்துச்சா? அதனால தான் இப்போ என்ன சொன்னாங்க, வந்து நாங்கள் எங்களை வந்து அந்த ஊரை வரக்கூடாதுன்னு ஊருள்ள அலோ கிடையாது, அதனால் இங்கே வந்து இது பண்ணாங்க. மாநாடு பண்ணதுலேருந்தே தளபதினால எல்லாருக்கும் பயம்தான். அவர் வந்தார்னா ஏதாவது பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்போ நாங்கள் கூட வந்தோம், எங்களுக்கு ரொம்ப பக்கம் தான், ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது நாங்கள் இங்கே வர ஏரியாவுக்கு. எங்களே கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் சுற்றி விட்டு தான் பிளாக் பண்ணி அனுப்புகிறாங்க. அவர் அப்படி வந்து என்ன பண்ணிட்டாரு, நல்லது தானே பண்ணுறாரு, இது கெட்டது கிடையாது. விவசாயிகளுக்கோசம் வந்து குரல் கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா கட்சியுமே பண்ண வேண்டியதை எங்கள் தளபதி பண்ணுறாரு. இல்லை, அவங்க காவல்துறை சார்பாக என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்தாருன்னா கூட்டம் கட்டுக்கடங்காமல் கூடும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தனியார் மண்டபத்துக்கு வந்து அனுமதி கொடுத்தது சொல்கிறாங்க. அப்படி எதுவும் சொல்ல முடியாதுங்க. தளபதினா எல்லாருக்குமே பிடிக்கும், குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அவரை பார்க்க வரவங்க. அதை வந்து நீங்கள் வந்து அணைக்கட்டக்கூடாதுல்ல. நீங்கள் அணைக்கட்ட இன்னும் அதிகமாக தானே போகுது. நீங்கள் விட்டு பாருங்கள், நாங்களே பொறுமையாக பார்த்துட்டு போயிடுவோம். நாங்கள் யாருக்கும் இடையூறு பண்ணவே இல்லை, எந்த பிரச்சனையும் பண்ணவே இல்லை. வரோம், தளபதியை பார்க்குறோம், அவ்வளோதான், போயிட்டே இருக்கோம். நாங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணோம் எங்கேயாவது சொல்லுங்கள், நாங்களே எங்கள் தளபதிக்காக வழி விட்டு நிற்கிறோம், அவ்வளோதான். கள அரசியல் பண்ண மாட்டாருன்ட்டு அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த விமர்சனங்கள் வருது இல்லை? சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இந்த 70 வருஷம் அரசியலில் வந்து எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இவருக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு குறிக்கோள் இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. வரும்போது தெரியும் அவங்களுக்கு எங்கள் தளபதி எப்படி பண்ணுவார், என்னென்ன ரிசல்ட் கொடுப்பாருன்றது. 910 நாளாக போராடிட்டு இருக்கிறோம். எதுக்காக போராடுறோம், ஏன் போராடுறோம், இந்த விவசாயி என்ன சொல்கிறாங்கன்னு தமிழக அரசு செவிசாய்ச்சி காது கொடுத்து கேட்கல. தமிழக முதல்வரை சந்திக்கிறதுக்கும் பல வகையில் பல போராட்டத்தை சொல்லியும் நம்ம சொல்லியாச்சு, எதுவும் செவிசாய்க்கிற மாதிரி தெரியல. எதுக்காக இந்த மக்கள் போராடுறாங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 13 ஏரிகள், 2 ஏரியின் மீது ஓடுதளம், 30 குளம் குட்டைகள் அழிக்கப்படுது. 1500 ஆண்டுகளுக்கு முன் வெட்டப்பட்ட கம்மன் கால்வாய் அழிக்கப்படுகிறது. 2 ஓடுதளத்தின் நடுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடை பகுதி அழிக்கப்படுகிறது. 5746 ஏக்கர் அழிக்கப்படுகிறது. இதை பார்த்திங்கன்னா இருபோகம் விளையக்கூடிய நெல்மணி விளையக்கூடிய 3500 ஏக்கர் விவசாய நிலங்கள் அழிக்கப்படுகிறது, நீர்நிலைகள் அழிக்கப்படுகிறது. இதெல்லாம் அழிச்சிட்டு ஒரு வளர்ச்சி தேவையானா, வளர்ச்சி தேவையில்லைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். வளர்ச்சிக்கு விமான நிலையத்துக்கு எதிரானவர்கள் பரந்தூர் போராட்ட குழு நிர்வாகிகள் அல்ல. வளர்ச்சி தேவைதான். எங்கு வளர்ச்சி இல்லையோ அங்கு வளர்ச்சி கொண்டு வர வேண்டும். ஒரு பறந்து விரிந்த நெல் விளையக்கூடிய பசுமையான வயல்வெளியை அழித்து விட்டு ஒரு விமான நிலையம் தேவையில்லைன்னு தான் சொல்லுவோம். இவ்வளோ நாள் எதுக்கு போராடுறாங்கன்னு தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து தளபதி அவர்கள் இந்த போராட்டத்தை உள்வாங்கி எதுக்காக போராடுறாங்க, ஏன் போராடுறாங்கன்னு நல்லா உள்வாங்கி தான் எங்கள் பரந்தூர் போராட்ட குழுவை சந்திக்கிறதுக்காகவும் ஏகானபுரம் மக்கள் சந்திக்கிறதுக்காகவும் விஜய் அவர்கள் எங்களுக்கு முழு ஆதரவு தருவேன், இந்த இடத்துல இந்த திட்டம் வராது, அதுக்கு உறுதுணையாக நான் இருப்பேன், எந்த ஒரு போராட்டத்தையும் நம்ம முன்னெடுக்கலாம். இந்த வளர்ச்சி இவ்வளோ ஒரு பெரிய வளர்ச்சி அழித்து ஒரு விமான நிலையம் தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். எவ்வளோ பகுதி வந்து தரிசு நிலம்லாம் நிறைய இருக்குது. திருப்பூரூரில் 5000 ஏக்கர் உப்பளம் பகுதி தான், எதுவுமே விளையக்கூட ஒரு புல்லு கூட விளையாத பகுதி 5000 ஏக்கர். சென்னையின் அருகிலே ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே, ஒரு காலூர் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு திருப்பூரில் வந்து ஒரு 5000 ஏக்கர் இருக்குது. அங்கே எடுக்கலான்னு எல்லா அரசியல் தலைவரும் சொல்கிறாங்க. ஏன் இங்கே இது பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கிற பல அரசியல்வாதிகள் வந்து இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வரைபடத்தை சுற்றி எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறாங்க. இதனோட சந்தை மதிப்பு அதிகமாகணுன்றதுக்காக மும்மூர்ச்சியாக இங்கே இந்த திட்டத்தை திணிக்கணும் அப்படின்னு இப்போ இருக்கிற அமைச்சர்களும் அரசியல்வாதிகளும் நினைக்கிறாங்க. நாங்கள் எங்கள் உயிர் உள்ள வரைக்கும் இந்த விவசாய நிலத்தில் விமான நிலையத்தை இறக்கக்கூடாதுன்றது தான் முயற்சியாக போராடுறோம். இவங்க இன்னும் அவங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்தினா எங்களோட சட்ட போராட்டமும் தொடரும், எங்களோட போராட்டமும் தீவிரம் அடையும் என்பதை நாங்கள் உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, கண்டிப்பாக மாட்டிடம் வந்து அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாட்டிடம் வழங்கப்படும், அதே போல் அவங்க நிலத்துக்கு உண்டான அந்த மதிப்பு வந்து 3 மடங்காக உயர்த்தி தரப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? சார், அவர் பேசலாம். ஏன்னா என்னோடய வழி எனக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. வேடிக்கை பார்க்குறவனுக்கு யாருக்குமே தெரியாது சார். நான் என்ன சொல்கிறேன்னா, வளர்ச்சின்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன்,
எஸ்பி கோயில் சிங்கப்பெருமாள் கோயிலில் ஒரு பாலம் கட்டி நிற்கிது, இடையில ஒரே ஒரு ஹோட்டல், அது அரசியல்வாதியோட ஹோட்டல். கிட்டத்தட்ட பல தலைமுறையாக அது வந்து பாலம் பாதி வழியிலேயே நிற்கிது. அதனால் எவ்வளோ இடையூறு இருக்குது தெரியுங்களா? ஆனால் அது அரசியல்வாதியோட வீடு ஹோட்டல்ன்றதால இன்னும் அதை இடிச்சிட்டு அதை கட்ட முடியல. அதுவும் வளர்ச்சி தானே, பண்ணலாம், இல்லை பண்ணக்கூடாது. இங்கே ஏன்னா சாதாரண விவசாயி மக்கள் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அங்கே அழிச்சிட்டு நம்ம மாநிலம் கட்டிக்கலாம். நம்ம சுற்றி இருக்கிற லேண்டெல்லாம் பல மடங்கு வந்து உயர்ந்துடும். கிட்டத்தட்ட 1000 2000 வந்து இப்போ லட்சக்கணக்கில் போகுது. அதனால் நம்மளோட இடம்லாம் வந்து பெரிய லெவல் ஆகிடும்ன்றது தான் அவங்களோட நோக்கம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் 2008 கலைஞர் பீரியட்லாம் பார்த்திங்கன்னா பன்னூர் தான் தேர்வு செஞ்சாங்க. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு தான் பரந்தூரில் விமான நிலையம் அமைச்சிட்டா நம்ம வாங்கின லேண்டெல்லாம் வந்து விலை மிகப்பெரிய லெவலில் ஆகிடலாம் அப்படின்றதுக்காக அந்த திட்டத்தை வந்து இந்த பக்கம் தள்ளி விட்டுருக்குறாங்க. நாங்கள் கட்டாயமாக வந்து அவங்க இந்த திட்டத்தை இங்கேருந்து நகர்த்தலைன்னா இதை விட மிகப்பெரிய போராட்டமும் தொடரும், சட்ட போராட்டமும் கையில் எடுப்போம் சார். அதே போல் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து உங்களை சந்திக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு வந்து இடம் வந்து இங்கே இருக்கக்கூடிய உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் திடலாம் தேர்வு செய்யப்பட்டது. அதன் பிறகு அங்கே அனுமதி மறுக்கப்பட்டதுனால மாற்றி அமைச்சாச்சு. இப்போ வந்து நேற்று போராட்டம்லாம் பண்ணீங்க அதுக்காக. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஊர் மக்களை வந்து நீங்கள் அந்த விஜய் வரும்போது நீங்கள் அவர்களை சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிலர் வந்து உங்களுக்கு வந்து அறிவுறுத்தியதாகவும் தகவல்லாம் பரவுது. அது எந்தளவுக்கு உண்மை? அந்த மாதிரி ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு யார் மூலியமாக அழுத்தம் இருக்கா இந்த கிராம மக்களுக்கு? சரி, இப்போ சுற்றி இருக்கிற கிராம மக்களுக்கு அழுத்தம் இருக்குது. ஏகனாபுரம்னா எல்லாருமே அழுத்துற அளவுக்கு யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு ஆளும் நாங்கள் வளர விடலை. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த திட்டமே முழு மூச்சாக எதிர்க்கிறது ஏகனாபுரம் கிராமம் தான். 12 கிராமத்தில் ஏன் இது பண்ணலைன்னா எல்லாம் அடக்குமுறையை கையாளுறாங்க. அரசு அதிகாரியும் சரி, காவல்துறையும் சரி, எல்லாமே நசுக்கிறாங்க. அதுக்கு விவசாய மக்கள், சாதாரண கூலி மக்களுக்கு வந்து என்ன தெரியும்? ஒரு காவல்துறையை பார்த்தாங்கன்னா அச்சப்படுறாங்க. அதனால் யாரும் முன்னெடுத்து பண்ணுறதில்ல. ஏகனாபுரம் சார் காவல்துறை இருப்பாங்க. காவல்துறைனா யூனிஃபார்மில் இருக்க மாட்டாங்க சார். சிபிசிஐடி வந்து எனி டைம் ரவுண்ட்ஸில் இருப்பாங்க. எங்கள் கிராமத்தில் மட்டும் எப்பயாச்சும் ஒரு டைம் வருவாங்க. மற்ற கிராமத்திலலாம் ரெகுலராக பர்மனெண்ட்டாக இருக்கிறாங்க. அங்கே சிலர் எங்கள் ஆளுங்களே வெளியே போயிட்டு வேலைக்கு போயிட்டு வரணுன்னா கூட ஒரு ஐடி கார்டு காமிச்சிட்டு தான் உள்ளே வர அளவுக்கு இது நம்ம சுதந்திர நாட்டில் தான் இருக்கிறோமா, காஷ்மீர் பார்டரில் இருக்கிறோமானே தெரியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த நிலவரம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13 கிராம மக்களே வந்து உள்ளே விடலை. எங்கள் கிராம மக்கள், ஏகனாபுரம் கிராமம் ஒரு 4 கிராம மக்கள் மட்டும்தான் நாங்கள் அங்கே போயிட்டு சந்தித்தோம். அதுக்கே கூட்டம் வந்து ஏகப்பட்ட கூட்டம். காவல்துறையும் வந்து மற்ற எங்கேயுமே ஒரு பைக்கு கூட அனுமதி கொடுக்கல இங்கே உள்ளே வரதுக்கு. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் சரி, தளபதி அவர்களும் சரி, தளபதி கூட வந்தவங்களும் சரி, யாருமே அலோவ் பண்ணல சார். எங்கள் கிராம மக்கள் மட்டும்தான் சந்திச்சு இருக்கிறோம். தமிழக வெற்றி கழக தளபதி என்றைக்கும் இந்த திட்டம் விவசாய நிலத்தை அழிச்சிட்டு விமான நிலையம் தேவையில்லைன்றது அவரும் தெளிவாக இருக்கார். உங்களுக்கு ஆதரவாகவும் எந்த போராட்டம்னாலும் இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஏகனாபுரம் வரத்தா தான் நம்ம இருந்தோம். இப்போ ஏகனாபுரத்துக்கு அனுமதி கொடுக்கல. அடுத்த கட்டமாக அவங்க நகர்வு எதனா பண்ணாங்கன்னா சொல்லுங்கள், அடுத்த கட்டத்துக்கு நான் உங்கள் கிராமத்திலே வந்து தங்குவேன் அப்படின்ற மாதிரி இப்போ உங்கள் எதிரவே சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கு இப்போவும் நம்ம பர்சனலாக தொடர்பு கொண்டதுக்கு கட்டாயமாக நான் உங்களுக்கு வருவோம், உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம். இந்த இடத்துல விமான நிலையம் தேவையில்லை, விமான நிலையத்திற்கு எதிரானவர்களும் நாங்கள் அல்ல. எந்த இடத்துல வளர்ச்சி இல்லையோ அங்கே போயிட்டு வளர்ச்சி உருவாக்குங்க, விவசாயத்தை அழித்து விமான நிலையம் தேவையில்லைன்றது தான் தளபதியோட கருத்து. ஃபஸ்ட்டு நாங்கள் ஏகனாபுரத்தில் ஒரு 13 கிராமம் தான் போராடிட்டுருக்கு. நாங்கள் அம்பேத்கர் திடல் தான் அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல செலவில் போயிட்டு அந்த இடம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் நம்மளுக்கு காவல்துறை அது கொஞ்சம் சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே சேஞ்ச் பண்ணிட்டாங்க இடத்த. இங்கே பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு ஓகே தான். பட் இருந்தாலும் குழந்தைங்க நிறைய பேர் தளபதிக்காகவே வந்திருக்காங்க. மோஸ்ட்லி அதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேஃப்டி கொஞ்சம் அவங்களுக்கு இல்லை. எங்களுக்கு தலைவர் பற்றி பார்த்திங்கன்னா அவர் வந்தார், எங்களுக்காக சப்போர்ட்டாக வந்து நின்றுது. நாங்கள் அது கொஞ்சம் ஒரு உற்சாகமாக தான் நாங்கள் காணப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் சேஃப்டின்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு இது கொஞ்சம் சுத்தமாக இல்லை. காவல்துறை எங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணலை. எங்கள் ஊர் சைடு நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது. ஏகனாபுரத்தில் நாங்கள் அவ்வளோ ஒரு 2-3 நாளாக நாங்கள் போராடிட்டு அங்கே அந்த அளவுக்கு நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நீங்களும் அங்கே வந்தது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நேற்று நைட்டிலிருந்தே நாங்கள் கொஞ்சம் அங்கே வேலைகள் பார்த்துருந்தோம். அப்போ வந்து காவல்துறை நம்மளுக்கு கொஞ்சம் அது எடுத்துகிட்டு சொல்லிட்டாங்க எல்லாமே. அப்புறம் இங்கே மாற்றினும் போது எங்களுக்கு யாருக்குமே அது உடன்பாடு இல்லை. வந்து இங்கே சேஃப்டின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்தா இங்கே ஒரு சேஃப்டியும் இல்லை. எங்களாலே ஒன்றும் முடியல. குழந்தைங்களை வந்து நிற்க வச்சு பார்த்து பேசலான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் வந்து பேசுவாருன்னு நினச்சோம். ஆனால் மேலே வந்து பார்த்துட்டு போகிறது. நீங்கள் வரவேற்புக்குள்ள அங்கே நின்றுட்டு இருந்தீங்க பார்த்தேன். நீங்கள் உங்களால் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சதா, பேச முடிஞ்சதா, அப்படியாச்சும் கன்வே பண்ண முடிஞ்சதா? இல்லை, தளபதிக்கிட்ட பேச முடியல. ஆனால் பார்த்ததே ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட்டாக சர்க்கார் ஆடியோ லஞ்சில் பக்கத்தில் பார்த்தேன். அதோடு இப்போது பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஆனால் பேச முடியல. குழந்தை கொஞ்சம் நாங்கள் எல்லாமே ஃபேமிலி தளபதி ஃபேன் தான். இப்போ கட்சியில் நாங்கள் கொஞ்சம் அப்படி வரோம். அப்படி இருக்கும்போது தளபதிக்கிட்ட பேசலாம்னு நினச்சோம், பேச முடியல. அதை கொஞ்சம் வந்து ஏகனாபுரம் கிராமத்துக்கு வந்து இப்போது அரசு ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அமைச்சர் என்ன சொல்கிறாங்க, நீதியமைச்சர்
கண்டிப்பாக வந்து ஏர்போர்ட் வரும். இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மறு வாழ்விடங்கள் வந்து நாங்கள் உருவாக்கி தருவோம். அதே மாதிரி நில விற்பனை விலையை வந்து நாங்கள் வந்து உயர்த்தி 2 மடங்கு 3 மடங்கு வந்து உயர்த்தி தருவோம். ஸோ வளர்ச்சிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு கிராமத்துக்கு, ஒரு ஊருக்கு, நகரத்துக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, வேறு இடத்துக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஏகனாபுரம் மக்கள் தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கி வந்து 910வது நாளாக வந்து உங்கள் போராட்டத்தை இட்டது. நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்கன்னா, அரசு ஒரு புறம் வந்து வளர்ச்சிங்கிறது வேணுங்கிறாங்க. இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த 910வது நாள் போராட்டத்தில் வந்து உங்களை சந்திச்சுட்டு போயிருக்காரு. எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக வந்து இந்த போராட்டத்தில் நம்ம வெற்றி பெறுவோம்ட்டு, இல்லை அரசு ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, என்ன நினைக்கிறீங்க? இதுதான் சார், இப்போது அரசு வேறு இடம் தரேன்னு சொல்கிறாங்க, ஓகே. ஆனால் நாங்கள் வந்து பல வருடமாக அங்கே தான் இருக்கிறோம். விவசாயிகள்னு பார்த்தா அங்கே தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அது நிறைய மீடியா பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாமே வயல்வெளி தான். அங்கே தான் எல்லாமே கிராமம். எங்களுக்கு தெரிஞ்சது அங்கே தான். நான் சின்ன வயசுலேருந்து அங்கே தான் இருக்கிறேன். எங்களுக்கு பெரியவங்களுக்கு வேறு விவசாயம் தாண்டி எதுவுமே கிடையாது. நீங்கள் எங்களுக்கு வேறு இடம் நீங்கள் தரீங்கன்னா அங்கே போயிட்டு எங்களால் மறுபடியும் எழுந்து வர முடியாது. இங்கேயே எல்லாமே நாங்கள் வளர்ந்து இங்கே தான் இருக்கிறோம், எல்லாமே வளைச்சி வச்சு இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது நீங்கள் அங்கே போயிட்டு ஏதோ ஒன்று குடிசை மாதிரி தான் தருவீங்களே தவிர, மற்றபடி ஒரு இயற்கையான ஒரு இது உங்களால் தர முடியாது அரசியலால். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இதெல்லாம் தளபதி வந்து பேசணும் இல்லாமல் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இன்னையோடு பார்த்தீங்கன்னா 910வது நாள் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மனித ஒரு சக்தியாக எங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் நிற்கிறாங்க. நாங்கள் அதில் ஜெயிப்போம் தான் நாங்கள் விருப்பப்படுறோம். நீங்கள் ஒரு விஜய் ரசிகர், நீங்கள் உங்கள் குடும்பமே ரசிகர்ன்ற தாண்டி இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. நிறைய தலைவர்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, நிறைய கட்சி தலைவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது. அதை தாண்டி விஜய் அவர்கள் மீது இந்த கிராம மக்கள் விஜயை வந்து சந்தித்தா கண்டிப்பாக இது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும்னு நீங்கள் நம்புறீங்களா? நிறைய தலைவர்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு விஜய் வந்து ஒரு நடிகர்ன்ற தாண்டி ஒரு அரசியல் கட்சி தலைவராக இங்கே வந்து ஒரு குரல் கொடுத்துருக்காரு, என் கலை அரசியல் இங்கேருந்து தோங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? சார், இப்போது நிறைய அரசியல்வாதி நம்ம வந்தாங்க, பேசினாங்க, எனக்கு உடன்பாடு இல்லை அவங்கக்கிட்ட. எங்கள் தளபதிக்கு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, அவர் இறங்கி செய்வார். நானே ஒரு 50-60 பேர் சேர்த்து வச்சுருக்கேன் தளபதிக்காக. அவர் மேலே ஒரு விமர்சனம் இருக்குது, அவர் வந்து என்னது வீட்டை விட்டு வரமாட்டார், ஒர்க் ஃப்ரம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்திருக்காரு, இன்னும் கலை அரசியலுக்கு இன்னும் அவர் எஃபெக்டிவாக போகலன்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் இருக்குல்ல, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அப்படி இல்லை சார், அவர் தளபதி பற்றி எனக்கு தெரியும். சில ஊடகங்கள் அப்படி சொல்லுது தலைவர் பற்றி, அவர் வீட்டில் இருக்காங்க, அது உண்மை கிடையாது. எங்களுக்கு நிறைய கிளைகள் இருக்குது, அங்கேருந்து எனக்கு எல்லாமே சொல்கிறாங்க. அது மாதிரி பார்த்தா எங்கள் தளபதி இறங்கி செய்கிறாரு. நாங்கள் தொண்டர்கள் மூலியமாகவும் செய்கிறோம், எங்கள் மாவட்டம் மூலியமாக எல்லாம் செஞ்சுறாங்க, அங்கங்கே செஞ்சுன்னு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ தளபதி உள்ளேருந்தே எதுவும் செய்யலை, அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இவர் இல்லாதப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்க முன்னாடி இருந்தே பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் மக்கள் இயக்கத்துலேருந்தே இருக்கிறோம், ரசிகர் மன்றத்துலேருந்து மக்கள் இயக்கத்துலேருந்து மாறி தான் இப்போ அரசியல்வாதியாக வந்திருக்கோம். ஸோ அவர் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கார். உள்ளே இருந்து சில பேர் பேசுவாங்க, எவ்வளவோ பேசியிருக்காங்க, ஊடகங்களும் மாற்றி பேசும், அப்படி கிடையாது. ஆனால் தளபதி நல்லபடியாக தான் வெளியே வந்து தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும், நாங்கள் நம்புகிறோம். அவர் விஜய் சார் கண்டிப்பாக அவர் வந்தால் எங்களுக்கு ஏர்போர்ட் வராதுன்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு ஏர்போர்ட் வரக்கூடாது, நாங்கள் ஏகனாபுரம் கிராமத்தை சேர்ந்தவங்க தான், எங்களுக்கு ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு நாங்கள் இவ்வளோ நாளாக போராடினு இருக்கிறோம். இப்போ உங்கள் ஊருக்குள்ளே வந்து பார்க்க முடியவங்களா இந்த மாதிரி தனியார் மண்டபத்தில் சந்திக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. எங்கள் கிராமத்தில் வந்து அம்பேத்கர் அங்கே திடலில் தான் அங்கே தான் விற்கிற மாதிரி, ஆனால் அங்கே வந்து போலீஸ் வந்து அலோவ் பண்ணல. ஆனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், எங்கள் கிராமத்தில் வந்து பண்ணணும் தான் எங்களுக்கு. ஆனால் இதுவும் எங்கள் பறந்துட்டு தான், எங்களுக்கு சுற்றி கிராமம் தான். இங்கே வந்து அவர் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தமிழக வெற்றி கழக தலைவர் இப்போ வந்து போகிறாருங்க. இப்போ வந்து இந்த விவசாயிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ போராட்ட மத்தியில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க விவசாயம். தளபதி வந்து போயிடாரு. 2026 நாங்கள் முதலமைச்சராக வந்தோடனே இதை வந்து இந்த ஏர்போர்ட்லேருந்து நீக்கிடுவாங்க. ஏர்போர்ட்டு பண்ண மாட்டோம். மக்களும் இங்கே எல்லாமே தளபதி தான், எல்லாமே தளபதி வந்தோடனே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, மீட்டு கொடுத்துருவாரு நம்ம இடத்த. 2026 தளபதி தான் முதலமைச்சர். இந்த மக்கள் இங்கே இருக்கிற எல்லா மக்களும் நாங்களும் தெரிவிக்கிறோம். 2026 முதலமைச்சர் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஆனால் வந்து தொடர்ச்சியாக அவர் மேலே ஒரு விமர்சனம் இருக்குது, கலை அரசியலுக்கே வரமாட்டாரு. இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, கட்சி மாநாடு முடிச்சதுலேருந்து இன்றைக்கி தான் இந்த பரந்தூரில் தான் வந்து கலை அரசியலை தொடங்குறேன்னு அறிவிச்சிருக்காரு. அவர் மேலே வைக்க தொடர்ச்சியான விமர்சனம், கலை அரசியல் பண்ண மாட்டாரு, வீட்டிலேருந்து அரசியல் பண்ணுறாருன்ற ஒரு விமர்சனம். அதை எப்படி பார்க்குறீங்க? அது வீட்டிலேருந்து அரசியல் இல்லைங்க, இனிமேல் தான் அவர் இப்போ உள்ளே வராரு. ஃபஸ்ட்டு முதல் விவசாயம் தானே, விவசாயத்தை காப்பாற்ற முதல்ல இப்போ அடிக்கல் நாட்டுகிறாரு. இனிமேல் அவருடைய பேச்சை பாருங்கள், அவருடைய இதுவை பாருங்கள். 2026 வரலாங்காட்டியும் அவர் எவ்வளோ இடத்துல பேச போகிறாரு, எவ்வளோ மீட்டிங் அங்கங்கே இப்போ மீட்டிங் போட்டு சொல்லிடுறாரு, எல்லாரையும் சந்திக்க போகிறாரு, இனிமேல் ஆரம்பிப்பார். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருக்காருன்னா, வளர்ச்சிங்கிறது வந்து கண்டிப்பாக தேவை, ஏகனாபுரம் மக்களுக்கு மறுவாழ்வினும் கண்டிப்பாக அமர்ச்சி தரோம். தேவை தான் சார், கிராமத்தை அழிச்சிட்டு வளர்ச்சி தேவையா? அதுக்கு மாற்றிடம் உங்களுக்கு பதிலாக மாற்றிடம் உங்களுக்கு வேளாண்மை பண்ணுறதுக்கு அதுக்கு மாற்றிடம் உங்களுக்கு அமைச்சு தரேன்னு சொல்லி மாற்று இடம் போல நாங்கள் வளர்ச்சி ஆக முடியாது சார். மாற்று இடத்தை இதை மாற்றலாமே, விமான நிலையம் மாற்று இடம் எவ்வளோ இடம் இருக்குது,
விவசாயம் இல்லாத இடம் இருக்குது, அதெல்லாம் கூட போகலாம் பண்ணிக்கலாமே. அரசு இங்கே பிடிவாதமாக இங்கே இருக்கிறாங்க, இதான் பண்ணி ஆகணும்னு. இப்போ விஜய் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டாரு, இது மூலிமா லாபம் ஏதோ பார்க்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளையும் தொடர்ச்சியாக வருது. இங்கே சுற்றி இருக்க நிலத்தோட வேல்யூ வந்து பல மடங்கு உயர்ந்திருக்கு ஏர்போர்ட் வரதுனால. ஸோ அதுக்கு உள்ளார வந்து நிறைய பேர் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இல்லை, இது வந்து வெளியில் கண்டிப்பாக இது இருக்குது. கண்டிப்பாக எங்கே நாங்கள் வாங்கலை, வெளியில் வந்து நிறைய மக்கள் இது வாங்கியிருக்காங்க, வசதியானதாக வாங்கியிருக்காங்க. அவங்க தான் இப்போ எல்லா ரேட்டும் ஏற்றி வச்சுருக்காங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.